அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்று கண்ட்ரோல் கேபினெட்களின் டிசைன் லேஅவுட், கண்ட்ரோல் எலிமெண்ட்களை அசெம்பிள் செய்தல் மற்றும் 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான வயரிங் ஆக்சசரிஸ் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த செஷனில் ஒரு பகுதியாக நீங்கள் 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட்களை வரைவது, கண்ட்ரோல் பேனல் லேஅவுட்டை குறிக்குவது, டிஐஎன் ரேல் மற்றும் ஆக்சசரிஸ் ஏற்றுவோம், ஆக்சசரிஸின் வயரிங், ரூட்டிங், பஞ்சிங் மற்றும் டையிங் மூலம் வயரிங் ஏற்பாடு, 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் பேனலை சோதிக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். அதற்கு தேவையான சாதனங்கள் மற்றும் கருவிகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, ஸ்கிரைபர் 100 mm 1, ஹேக்ஸா ஃப்ரேம் வித் பிளேட் 300 mm 1, ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் 6 mm கெப்பாசிட்டி 1, HSS ட்ரில் பிட் 6 mm and 3 mm 1, ரவுண்ட் நோஸ் ப்ளையர் 150 mm 1, கிரிம்பிங் டூல் 200 mm 1, டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1, மெகர் 500 volts 1, ஏர் பிரேக் கான்டாக்டர் 4 pole 16 amp 240 volts 3, thermal overload relay 0 to 15 amps 415 volts 3, control transformer 415 by 240 volts 1, timer relay contactor 415 volts 2, MCB 3 pole 415 volts 16 amps 1, push button red அல்லது green ஒவ்வொன்றும் 1, indicator lamp with holder 7, limit switches 2, fuse base with carrier 9, MCB 2 pole 4 amps 1, MCB single pole 2 amps 1, raceways 2, wire clips 10, DIN rail அல்லது G channel 1 மீட்டர், 1.5 square mm copper cable 660 volts தேவைக்கேற்ப, terminal connectors தேவைக்கேற்ப, wire ferrule தேவைக்கேற்ப, gromets தேவைக்கேற்ப, lugs அல்லது thimbles தேவைக்கேற்ப, cable binding straps and buttons தேவைக்கேற்ப, nylon cable ties 10, assorted size nuts and bolts தேவைக்கேற்ப. சோதனையை தொடங்குவதற்கு முன் 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலை புரிந்து கொள்வோம். மோட்டார்கள் தொடங்கப்படும் அல்லது நிறுத்தப்படும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஆர்டரை பராமரிப்பது சீக்வென்ஷியல் கண்ட்ரோலின் நோக்கம். இந்த சீக்வென்ஷியல் கண்ட்ரோலில் எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் தானாகவே செயல்படும் ஆன் டிலே டைமரை பயன்படுத்துகிறோம். இது மேனுவல் ஆபரேஷனின் தேவையை நீக்குகிறது. ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலை அடைவதற்கான பெஸ்ட் மற்றும் ஈஸியஸ்ட் முறைகளில் ஒன்றாக டைமர் கண்ட்ரோலை உருவாக்குகிறது. 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட்டை உருவாக்குவோம். கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட் டயக்ராமை வரையவும். 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலின் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான இந்த திட்ட வரைபடத்தில் L1, L4, L5, L6 ஆகியவை அவை இண்டிகேட்டிங் லைட்ஸ் என்பதை குறிக்கிறது. C1, C2 கெப்பாசிட்டர்களை குறிக்கிறது. C1, C2, C3 ரிலே கான்டாக்டர்ஸ்களை குறிக்கிறது. T1, T2 ரிலே டைமர்களை குறிக்கிறது. இங்கே ஆன் டிலே டைமர் கான்டாக்ட்ஸை பயன்படுத்துகிறோம். ஓவர்லோட் ரிலே மோட்டரை ஓவர்லோட் கரண்ட்ஸ்களிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த காம்போனன்ட்ஸை பயன்படுத்துவதன் மூலம் 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் சர்க்யூட்டை உருவாக்கப் போகிறோம். இப்போது லேஅவுட்டை வரைந்து கண்ட்ரோல் பேனலில் லேஅவுட்டை குறிப்போம். உருவாக்கப்பட்ட கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் படி 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் லேஅவுட்டுக்கான லேஅவுட் டயக்ராமை வரையவும். தேவையான ஆக்சசரிஸ்களை தேர்ந்தெடுத்து சரிபார்க்கவும். கண்ட்ரோல் பேனலில் உள்ள லேஅவுட்டை குறிக்க ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தவும். லேஅவுட் டயக்ராம் படி டிஐஎன் ரேல் மற்றும் ரேஸ்வேகளை குறிக்கவும் மற்றும் கட் செய்யவும். ஃபிக்ஸிங் ஹோல்ஸை மார்க் செய்யவும் மற்றும் மார்க் செய்தபடி கண்ட்ரோல் ஆக்சசரிஸ், டிஐஎன் ரேல்கள் மற்றும் ரேஸ்வேகளை சரி செய்ய பயிற்சிகளை உருவாக்கவும். ஃபிக்ஸிங் ஸ்க்ரூகளை பயன்படுத்தி கண்ட்ரோல் ஆக்சசரிஸ், ரேஸ்வேஸ் மற்றும் டிஐஎன் ரேல்களை ஃபிக்ஸ் செய்யவும். இறுதியாக இண்டிகேட்டர் லேம்ப், புஷ் பட்டன் மற்றும் வயர் கிளிப் ஆகியவற்றிற்கு பேனலின் கதவில் தேவையான துளைகளை அடையாளங்களுக்கு ஏற்ப பயிற்சிகளை குறிக்கவும் பயன்படுத்தவும். 3 மோட்டார்கள் மற்றும் சோதனைகளின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட்டை வயரிங் செய்வோம். லேஅவுட் டயக்ராமின் படி கண்ட்ரோல் பேனலில் உள்ள ரிலே கான்டாக்டர்கள், OLR, டைமர், புஷ் பட்டன், இண்டிகேட்டிங் லேம்ப்ஸ் மற்றும் பிற ஆக்சசரிஸ் போன்ற கண்ட்ரோல் ஆக்சசரிஸ்களை ஃபிக்ஸ் செய்யவும். லேஅவுட் படி கேபிளை அளந்து கட் செய்யவும். லேஅவுட் படி டெர்மினல்களின் இரு முனைகளிலும் ஃபெரியூல் நம்பர்களை சேர்க்கவும். ஈஸி மெயின்டெனன்ஸ் மற்றும் ரிப்பேருக்காக ரேஸ்வேகளில் கூடுதல் நீள வயர்களை விடவும். ரேஸ்வேஸ் வயர்களை ஒவ்வொன்றாக இயக்கவும். வயர்களின் கிராஸ் ஓவரை தவிர்க்கவும். கிராஸ் ஓவரை தவிர்க்க வெர்டிக்கல் வயர்கள் ஹாரிசான்டலாக தொடர்ந்து இயக்கலாம். வயரிங் முனைகளை உரித்து தகுந்த லக்ஸ் அல்லது திம்பிள்ஸ் மூலம் சுருக்கவும். சர்க்யூட் டயக்ராம் படி கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்யூட் வயரிங்கை கனெக்ட் செய்யவும். ரேஸ்வேகளில் வயர்களை இயக்கவும்.
கேபிள் பைண்டிங் ஸ்ட்ராப்ஸ் மற்றும் பட்டன்களை பயன்படுத்தி ரேஸ்வேகளில் வயர்களை கட்டவும். வயரிங் மீது பிவிசி ரேஸ்வேகளை மூடி வைக்கவும். ரேஸ்வேகளை மூடும்போது கேபிள்கள் நசுக்காமல் பார்த்து கொள்ளவும். ஹிஞ்ச்ட் கதவுகளில் வயர்களின் யூ லூப்களை உருவாக்கவும். கதவுகளில் கேபிள் கட்டிக்கொள்ளவும். பேனல் கதவில் கேபிள்களை பிடிக்க பொருத்தமான இடங்களில் வயர் கிளிப்ஸை சரி செய்யவும். யூலூப் பேனல் டோர்களின் மூவ்மெண்ட் மற்றும் க்ளோசிங்கை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. டயக்ராம் மற்றும் டெர்மினல் விவரங்களின்படி இன்கமிங் மற்றும் அவுட்கோயிங் டெர்மினல்களை கனெக்ட் செய்யவும். கேபிள்களில் ஸ்ட்ரெயினை தவிர்க்க குரோமெட்களை பயன்படுத்தவும். பேனல், கதவு, கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் மோட்டார்களை அர்த்திங் செய்யவும். பல அர்த்திங் பயன்படுத்தப்பட்டால் காமன் எர்த் டெர்மினல்கள் மற்றும் ஸ்ட்ரிப்களை பயன்படுத்தவும். பேனலின் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். ஐஆர் மதிப்பு 1 மெகா ஓமுக்கும் குறைவாக இருந்தால் தகுந்த தீவிர நடவடிக்கையை எடுக்கவும். மோட்டரின் ஃபுல் லோட் கரண்டின் படி OLRஐ அமைக்கவும். 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் பேனலை சோதிப்பதற்கான படிகள். மோட்டார்களுக்கான வயரிங் கனெக்ஷன்ஸ் சரியாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். வயரிங் டயக்ராம் உண்மையான வயரிங்குடன் பொருத்துகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். கண்ட்ரோல் பேனலில் பவரை இயக்கி மோட்டார்கள் எதிர்கொள்ளக்கூடிய ரேஞ்சுக்குள் பவர் சப்ளை இருப்பதை உறுதி செய்யவும். முதலில் கண்ட்ரோல் பேனலில் கண்ட்ரோல் சர்க்கிட் சப்ளையை மட்டும் இயக்கவும். டிஃபால்ட் டைரக்ஷனில் மோட்டார் 1ஐ தொடங்க ஸ்டார்ட் பட்டனை அழுத்தவும். தொடர்புடைய கான்டாக்ட் பிக்கப்கள் உறுதி செய்யவும். டைமர்களின் நேர அமைப்பின்படி மோட்டார் 2 மற்றும் 3 இன் ரிலே கான்டாக்டர்கள் அணைக்கப்படுவதை உறுதி செய்யவும். நேரத்தை சரிபார்க்க நீங்கள் டைமர் அல்லது ஸ்டாப் வாட்சை பயன்படுத்தலாம். மோட்டார் கான்டாக்டர்கள் இறுதியில் ஆஃப் செய்யப்பட்டதை உறுதி செய்ய ஸ்டாப் பட்டன்களை சோதிக்கவும். கண்ட்ரோல் சர்க்கிட்டின் செயல்பாட்டு திருப்திகரமாக இருந்தால் பவர் சர்க்கிட்டின் மெயின் சப்ளையை இயக்கவும். ஒவ்வொரு மோட்டார் ஸ்விட்சையும் ஒவ்வொன்றாக ஆன் செய்து எதிர்பார்த்தபடி ஒவ்வொரு மோட்டரும் ஆன் மற்றும் ஆஃப் ஆகிறதா என்பதை சரிபார்க்கவும். கரண்ட் மற்றும் வோல்டேஜ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரேஞ்சுக்குள் மோட்டார் இயங்குகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். மோட்டார்கள் சரியான சீக்வென்ஸில் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த அவற்றின் ஆர்டரை சரிபார்க்கவும். சரியான நேரத்தில் மோட்டார்கள் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்த சீக்வென்ஸின் டைமிங்கை சோதிக்கவும். எதிர்பார்த்தபடி மோட்டார்களை நிறுத்துவதை உறுதி செய்ய ஸ்டாப் பட்டன்களை சோதிக்கவும். இறுதியாக கண்ட்ரோல் பேனல் நம்பகத்தன்மையுடன் செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த பலமுறை சோதனையை மீண்டும் செய்யவும். 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலில் சில எடுத்துக்காட்டுகள். ஃபுட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியில் ஒரு மிக்சிங் சிஸ்டமின் பல்வேறு சாதனங்களை இயக்க 3 மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு ஃபைனல் ப்ராடக்டை உருவாக்க பல்வேறு பொருட்களை இணைக்கிறது. ஒரு அச்சகத்தில் பிரிண்டிங் ப்ராசஸ் போது பேப்பர் ஃபீட், இங்க் சப்ளை மற்றும் ரோலர் மூவ்மெண்ட்டை கட்டுப்படுத்த 3 மோட்டார்கள் பயன்படுத்துகின்றன. இந்த அமைப்பில் நாம் பார்த்தது கண்ட்ரோல் பேனலின் லேஅவுட்டை எவ்வாறு உருவாக்குவது, பின்னர் 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் மற்றும் பவர் சர்க்கியூட் எவ்வாறு இணைப்பது மற்றும் 3 மோட்டார்களின் சீக்வென்ஷியல் கண்ட்ரோலை சோதிப்பது எப்படி. உங்கள் கவனத்திற்கும் பங்கேற்பிற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.